பாரதம் என் உதிரம் தானடி. உலகின் முதல் அறுவை சிகிச்சை நிபுணர் ஒரு இந்தியர் என்றால் நம்புவீர்களா? ஆம், அவர்தான் மகரிஷி சுஷ்ருதர். மகரிஷி சுஷ்ருதர் தான் உலகின் முதல் அறுவை சிகிச்சை நிபுணராக கருதப்படுகிறார். அவர் வாழ்ந்த காலம் கிமு 600 என்றாலும் அவருடைய அறிவு மற்றும் கண்டுபிடிப்புகள் இன்றும் மருத்துவ உலகில் முக்கியத்துவம் பெறுகின்றன. அவர் இயற்றிய சுஷ்ருத சம்ஹிதா என்ற நூல் உலகின் முதல் முழுமையான மருத்துவ மற்றும் அறுவை சிகிச்சை உரையாக கருதப்படுகிறது. சுஷ்ருதரின் வாழ்க்கை மற்றும் பணிகள். மகரிஷி சுஷ்ருதர் பாரதத்தின் பாரம்பரிய மருத்துவமான ஆயுர்வேத மருத்துவராகவும் அறுவை சிகிச்சை நிபுணராகவும் இருந்தார். அவரது ஆசிரியர் தன்வந்திரி அவருக்கு மருத்துவ அறிவை பரிசோதனை செய்யும் பயிற்சி கொடுக்கும் முறையில் கற்பித்தார். சுஷ்ருதர் மருத்துவ மாணவர்களுக்கு கல்வி அளிப்பதற்காக பன்முகமான முறைகளை உருவாக்கினார். அவர் தனது மருத்துவ கல்வியில் மனித உடல் அமைப்பியல் அனாட்டமி, நோய்களின் காரணங்கள், அறுவை சிகிச்சை முறைகள், மருந்துகளின் பயன்பாடு ஆகியவற்றை பயிற்சி முறையாக கொண்டு வந்தார். சுஷ்ருத சம்ஹிதா உலகின் முதல் அறுவை சிகிச்சை நூல். சுஷ்ருதர் எழுதிய சுஷ்ருத சம்ஹிதா நூல் மருத்துவமும் அறுவை சிகிச்சையும் இணைந்து செயல்பட வேண்டும் என்ற கொள்கையை வலியுறுத்தியது. இந்த நூல் 176 அத்தியாயங்களை கொண்டது. இதில் 1120க்கும் மேற்பட்ட நோய்கள், 700க்கும் மேற்பட்ட மூலிகை மருந்துகள் மற்றும் 300க்கும் மேற்பட்ட அறுவை முறைகள் பற்றிய விவரங்கள் அடங்கியுள்ளன. சுஷ்ருத சம்ஹிதாவில் உள்ள முக்கியமான விஷயங்கள்: அறுவை சிகிச்சை முறைகள், தோல் மாற்று அறுவை சிகிச்சை, ஸ்கின் கிராஃப்டிங், மூக்கு மறுசீரமைப்பு அறுவை சிகிச்சை, ரைனோபிளாஸ்டி பிளாஸ்டிக் சர்ஜரி, கண் மப்பு நீர் அறுவை சிகிச்சை, கேட்டராக்ட் சர்ஜரி, சிதைவடைந்த உறுப்புகளை அகற்றுதல், எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை. சுஷ்ருதர் 120க்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சை கருவிகளை, அதாவது ஸ்கால்பல், ஃபோர்செப்ஸ், நீடில்ஸ், சிசர்ஸ் போன்றவைகளை பயன்படுத்தினார். நோய்களின் பரவல் மற்றும் தடுப்பு. சுஷ்ருதர் நோய்களின் பரவல் குறித்து அறிவுறுத்தி சுத்தம், கிருமி நாசினி பயன்பாடு, நோயாளிகளின் பாதுகாப்பு போன்ற விடயங்களை முக்கியமாக கொண்டிருந்தார். மருத்துவக் கல்வி. மாணவர்கள் முதலில் மண், மர மற்றும் தோல் போன்ற பொருட்களை பயன்படுத்தி அறுவை சிகிச்சையை பயிற்சி செய்ய வேண்டும். பின்னர்தான் மனித உடலின் சிதைவாய்வை டைசெக்ஷன் செய்து கற்றுக்கொள்ள வேண்டும். சுஷ்ருதரின் அறுவை சிகிச்சை சாதனைகள். பிளாஸ்டிக் சர்ஜரி, அதாவது தோல் மாற்று அறுவை சிகிச்சை. சுஷ்ருதர் மூக்கு மற்றும் காது மாற்று அறுவை சிகிச்சையை முதலில் கண்டுபிடித்தவர். பழங்கால இந்தியாவில் குற்றவாளிகளுக்கு தண்டனையாக மூக்கை அறுத்து விடுவதை சாதாரணமாக காணலாம். அத்தகைய குற்றவாளிகளுக்கு புதிய மூக்கை உருவாக்க தோல் மாற்று அறுவை சிகிச்சை முறையை அவர் பயன்படுத்தினார். கண்மப்பு நீர் அறுவை சிகிச்சை, இன்றைய கேட்டராக்ட் சர்ஜரி முறையை சுஷ்ருதர் முதலில் கண்டுபிடித்தார். கண்களின் மயக்கமடைந்த மப்பு நீரை அகற்றி பார்வையை மீண்டும் திருப்பும் முறையை அவர் கண்டுபிடித்தார். பிரசவத்திற்கான அறுவை முறைகள். சுஷ்ருதர் சேஷேரியன் முறையை முதலாக செயலில் கொண்டு வந்தவர். அதோடு மகப்பேறு பிரச்சனைகளை சிகிச்சை செய்வதற்கும் கர்ப்பிணி பெண்கள் அதிக கவனம் எடுக்க வேண்டிய விஷயங்களையும் விளக்கியுள்ளார். எலும்பு முறிவு மற்றும் இணைப்பு. சுஷ்ருதர் எலும்பு முறிவு மற்றும் உடல் உறுப்புகள் புண்படும் நேரங்களில் சரியான முறையில் முதலுதவி அளிக்க வழிமுறைகளை வகுத்தார். சுஷ்ருதரின் நெறிமுறைகள் மற்றும் மருத்துவ கோட்பாடுகள். சுத்தம் மற்றும் சுகாதாரம். அறுவை சிகிச்சைக்கு முன்பு கருவிகள் சுத்தம் செய்ய வேண்டும் என்ற கருத்தை முதலாக அவர் வலியுறுத்தினார். கிருமிகள் தொற்று ஏற்படுத்தலாம் என்பதையும் அதை தடுக்கும் முறைகளையும் விளக்கினார். மருத்துவ நெறிமுறைகள். மருத்துவர் உண்மையான மனித நேயத்துடன் செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். நோயாளிகளின் உடல்நிலை குறித்த நெறிகள் மற்றும் பரிசோதனைகள் சரியாக பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். சுஷ்ருதரின் பாரம்பரியம் மற்றும் உலகளாவிய செல்வாக்கு. சுஷ்ருதரின் மருத்துவ கோட்பாடுகள் யுனெஸ்கோ மற்றும் உலக சுகாதார அமைப்பு ஆகியவற்றால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. இவரது அறுவை சிகிச்சை முறைகள் பிற்காலத்தில் கிரேக்க, அரபு மற்றும் மேற்கத்திய மருத்துவ முறைகளில் பயன்படுத்தப்பட்டன. இன்றைய பிளாஸ்டிக் சர்ஜரி, ஆப்தால்மாலஜி, ஆர்த்தோபீடிக் சர்ஜரி போன்ற முக்கியமான மருத்துவ துறைகள் சுஷ்ருதரின் கொள்கைகளால் பெரிதும் ஈடுபட்டுள்ளன. எத்தனையோ மகான்கள் இந்த புண்ணிய பாரதத்தில் பிறந்து மக்களின் வாழ்விற்கு பயன்படும் பல்வேறு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து அவற்றை உலகோர் பயன்படும் வண்ணம் அர்ப்பணித்து சென்றுள்ளனர். அவர்கள் அனைவரையும் நினைவுகூர்ந்து பெருமை கொள்கிறது தேசியவாதி நியூஸ். மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாதி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.